ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஸ்வீட்டான ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்றைக்கி நமக்கு மாம்ஸ் நட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நிறையவே நட்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நட்ஸ் பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷனில் பார்க்க போகிறோம். அப்புறமா சூப்பராக ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணதுமே பிஸ்தா பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. பிஸ்தா ஒரு 1/2 kg தான் அனுப்பியிருந்தாங்க. அப்புறமா ஆல்மண்ட்ஸ் ஒரு 1/2 kg, அப்புறமா பிளாக் கிரேப்ஸ் ஒரு 1/2 kg, அப்புறமா வால்நட் மட்டுமே 1 kg சென்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கேட்டிருந்துச்சோம். அதனால தான் எங்களுக்கு 1 kg சென்ட் பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா வால்நட் எல்லாமே ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. நம்ம ஊரில் நான் இது வரைக்கும் வாங்கின ஷாப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எனக்கு கிடைக்கல. இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு. குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இப்போ நான் வால்நட் எல்லாமே ஒரு கண்டெய்னர் பாட்டில் எல்லாமே கொட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேக் ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து என்ன பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ் தான். ஆல்மண்ட்ஸ் கொஞ்சம் பிக்காக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக ஷாப்பில் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் சும்மாலாக தான் இருந்துச்சு. பட் குவாலிட்டி சூப்பராகவே இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் ஸ்மால் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. பட் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ அதுவுமே நான் இன்னொரு கண்டெய்னரில் கண்டெய்னர் பாக்ஸில் கொட்டிட்டு அதை தனியாக ஒதுக்கி வைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா தான். பிஸ்தா ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் இருந்துச்சு. பட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வாங்கின ஷாப்பில் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நம்ம கிறிஸ்பியாக இருக்காது. அப்புறமா ரொம்ப கோந்து போனது மாதிரி இருக்கும், நோத்து போனது மாதிரி லைட்டாக இருக்கும். பட் இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அப்புறம் அதோட ஷெல்லில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் இருந்துச்சு. பிங்கிஷ் நார்மலாக பிஸ்தா பிங்க் கலரில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அவங்க இப்போ தான் காய வச்சு எடுத்தது மாதிரி இருந்துச்சு. அப்புறமா நான் பிளாக் கிரேப்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். பிளாக் கிரேப்ஸ் நார்மலாக நம்ம ஷாப்பில் வாங்குகிற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதையுமே நான் இன்னொரு பாக்ஸில் கொட்டி வைக்கிறேன். இவங்கக்கிட்ட எல்லாமே சூப்பராக பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பேக்கிங் எல்லாமே. இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் டேக் பண்ணுறேன். அப்புறமா ஸ்க்ரீனில் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அப்புறமா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் இவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இவங்க சிப்லாக் கவரில் தான் சூப்பராக பேக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ எந்த டேமேஜுமே வராது நமக்கு. நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதை சிப்லாக் கவரை க்ளோஸ் பண்ணி கூட நம்ம பேலன்ஸ் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டராக நமக்கு தேவைக்கு எடுத்துகிட்டு அப்புறமா சிப்லாக் கவரில் பூட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா முக்கியமாக இவங்களோட பேக்கேஜில் என்னென்னா எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த மாதிரி ஒரு டேக் கொடுத்துருந்தாங்க. டேக்கில் அவங்களோட
கம்பெனி நேம் மீன்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறமா வந்து நட்ஸ் ஐடி வந்து வச்சு அம்மா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சூப்பராக ஒரு கோடு வந்து கொடுத்துருந்தாங்க. சுயநலமான உலகில் சுயநலமற்ற உறவு அம்மா அப்படிங்கிற சூப்பராக இருந்துச்சு அந்த கோட். அப்புறமா வந்து அவங்களோட பேக்கேஜ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அவங்க வந்து அப்புறமா அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்பவே கம்மியாக தான் வந்து கொடுக்குறாங்க. அப்புறமா அவங்கக்கிட்ட நிறையவே வந்து காம்போ ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ மஸ்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா முக்கியமாக வந்து சுகர் ஃப்ரீ வந்து லட்டு இருக்குது. லட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வந்து ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட்டான டின்னர் ரெசிபி பண்ணுறதுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் அளவு கோதுமை மாவு. நான் என்னோடய கப்பில் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் வந்து கரைச்சிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் கரைக்கணும் இந்த தோசைக்கு. அப்போ தான் தோசை வந்து சூப்பராக இருக்கும். பேட்டர் வந்து நம்ம வந்து கட்டி இல்லாமல் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் வந்து ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் வந்து ரவை எடுத்துக்கோங்க. இங்கே கப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து டேபிள் ஸ்பூனில் ரவை எடுத்துக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக வந்து கட்டி எதுவுமே இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு, தோசை மாவோடையும் கொஞ்சம் திக்காக வந்து பேட்டர் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து தோசை வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து 2 மினிட்ஸ் அப்புறமா நம்மளோட பேட்டர் பாருங்கள். நம்ம ஆட் பண்ண ரவை எல்லாமே வந்து அப்படி பொரிஞ்சு வந்திருக்கும். நல்லா வந்து ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தோசைக்கல்லை வந்து ஹீட் ஆனதுமே அதில் வந்து ஆயில் தடவிட்டு இப்போ நம்ம வந்து கலக்கி வச்சுருக்க பேட்டரில் வந்து தோசை மாதிரி பரத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் நம்ம வருமோ அந்த திக்னஸ் வந்து போதும். ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. அப்புறமா லைட்டாக வந்து வெந்ததுமே நம்ம வந்து மேலே வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தோசைக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து தேங்காய், அப்புறமா வந்து 1 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. தோசையை திருப்பி விட்டு அந்த சைடில் வந்து லைட்டாக வந்து ஸ்பூன் வச்சு அந்த மாதிரி தோசை தவா வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே சப்பி 2 சைடுமே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக வந்து தோசை வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் வந்து சுட்டெடுத்துக்கலாம். ஈஸியாக வந்து குயிக்காக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தோசை வந்து பண்ணி கொடுங்க. ரொம்பவே குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கூட நம்ம வந்து கொடுத்து அனுப்பலாம். அப்புறமா இந்த மாதிரி தேங்காய் துருவல் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து எந்த குழம்புமே எதுவுமே தேவையில்லை. இதுக்கு உள்ளாடி இருக்க ஸ்டஃப்னஸில் இருக்க ஸ்வீட்லேயே வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தோசை தவாவில் வந்து அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தம்ப்லைனில் வந்து பார்த்துருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இனி வந்து புதுசாக வந்து ஒரு ரீக்ரியேஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா நம்ம சேனலை வந்து நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் தான் மோஸ்ட்டாக வந்து பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸ்னால் அந்த 25 ஏஜில் 23-25க்குள்ளாடி வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு இது வந்து பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னா டெய்லி வந்து ஒரு கொஸ்டின் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்காகட்டும் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து நான் வந்து
நம்மளோட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவேன். அதோட ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். அப்படி வந்து 30 கொஸ்டின்ஸ் 30 டேஸ் வந்து நான் இப்போ வந்து கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து கமெண்ட் ஆன்சர் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 3 கமெண்ட்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு அவங்களுக்கான கிஃப்ட்டை வந்து நான் வந்து 31வது நாள் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி கொடுப்பேன். யார் இந்த இதில் வந்து வின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஸ்டின் சென்ட் பண்ண 31st டே வந்து நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.